welcome Mr. M. Ramakrishnan avargal, Secretary of TNCP EA. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நம்ம மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் அப்படா மேடம் சோபனா மேடம் அவர்களுக்கும் அக்ரிகல்ச்சர் டிடி மேடம் அவர்களுக்கும் டிக் ஜிஎம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி சண்டே, அவங்களுக்கான நிறைய ஷெடியூல் இருக்கும். அதை மீறி நம்மளோட அழைப்புக்கு ஏற்று இன்றைக்கி வந்து நம்மளோட கலந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அதுவும் நம்ம கலெக்டர் சார் லாஸ்ட் இயர் ஃபங்க்ஷன் வர முடியலன்ற ஒரே காரணத்தால் நாங்கள் எப்போ கேஷுடியன்னு சொன்னோமோ அடுத்தது நான் கண்டிப்பாக வந்துடுவேன்னாரு. அதேமாரி இன்றைக்கி நமக்காக இன்றைக்கி வந்து கலந்துருக்கிறது ரொம்ப நன்றி சார். அடுத்ததாக நம்ம டிஎன்சிபியை பற்றி எல்லாருக்கும் தெரியும். நம்ம என்னென்ன இன்ன வரைக்கும் பண்ணியிருக்கோன்றது எல்லாருக்கும் தெரியும். அதேமாரி நம்மளோட விஷன் என்ன ஷார்ட்டாக கொஞ்சம் சொல்லிடலான்ட்டு உங்களோட முன்னாடி வந்திருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாக இருக்குது. ரா கேஷ்யூ நட் ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாக இருக்குது. தமிழ்நாட்டு லெவலில் வெறும் 50,000 மெட்ரிக் டன் தான் இருக்குது. அதை வந்து 1,00,000 மெட்ரிக் டன்னாக உயர்த்தணுன்றது தான் இந்த அசோசியேஷனோட அடுத்த முதல் விஷனாக இருக்குது. அதுக்கு நம்ம லாஸ்ட் இயரே நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். லாஸ்ட் இயர் நம்ம விவசாயிகளை தேர்ந்தெடுத்து ஒரு 500 கன்று கொடுத்துருந்தோம். இந்த இயர் அதை வந்து 500லேருந்து 3000 கன்னை இந்த வருஷம் கொடுக்குறோம். அதுக்கு நம்ம ஒழுங்காக நல்லா பராமரித்து வளர்க்குறவங்களுக்கு சப்சிடியும் கொடுக்குறோம். இதேமாரி அடுத்த வருஷம் வந்து 10,000 15,000 கன்னை இன்க்ரீஸ் பண்ணி மிக விரைவில் வந்து நம்ம 1,00,000 டன்னு அடையணும். அப்படி அடைஞ்சால் தான் நம்மளுக்கு தேவையான உற்பத்தியை நம்மளே எடுத்துக்க முடியும். இதுதான் நம்மளோட முதல் விஷன். ரெண்டாவது விஷன் வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு மிக அச்சுறுத்தலாக இருக்கிற இல்லீகல் இம்போர்ட், ஃபினிஷ்டு ப்ராடக்ட் வந்து பல விதமாக இல்லீகல் இம்போர்ட் உள்ளே வருது. அதால் தான் நமக்கு வந்து அப்பப்போ மார்க்கெட்டோட மந்த நிலை உருவாகுது. அதை தடுக்கும் விதமாக ஆல்ரெடி நம்ம டிஎன்சிபியும் ஐக்கியாவும் சேர்ந்து நிறைய ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டுருக்கோம். பட் அடுத்த விஷனில் வந்து இதை கண்டிப்பாக முற்றிலுமாக ஸ்டாப் பண்ணுறதுக்கான முக்கிய நடவடிக்கையும் நம்ம அசோசியேஷன் சார்பில் எடுக்கிறதா இருக்கும். அதை நடக்கும். அடுத்தபடியாக நம்ம வந்து இப்போ இவ்வளோ நாள் இம்போர்ட் பண்ணுறது எக்ஸ்போர்ட் பண்ணுறது தூத்துக்குடி போர்ட்டும் சென்னை போர்ட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நமக்கு கடலூர் போர்ட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. மிக விரைவில் வந்து நம்ம கடலூர் போர்ட்டை யூஸ் பண்ணோம். அதுக்கு தேவையான நடவடிக்கைலாம் நம்ம எடுத்து அந்த கடலூர் போர்ட்டை முழுமையாக யூஸ் பண்ணி நம்மளோட எக்ஸ்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணுன்றது தான் அடுத்த லட்சியம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் நம்மளோட தமிழ்நாடு வந்து பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் பண்ணாலும் இப்போ கெப்பாசிட்டி இருந்தாலும் நம்ம அடுத்த ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம டெக்னாலஜி அப்கிரேடேஷன்லேயும் ஹைஜீன்லேயும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதை வந்து என்னோடய ஃபேக்ட்ரி மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் இருக்கிற எல்லா ஃபேக்ட்ரியுமே மிக உயர்ந்த அதிநவீன இயந்திரத்தோடு செயல்படுத்தவும் ஹைஜீன் ஃபேக்ட்ரியாக வைக்கிறதுக்கும் இந்த அசோசியேஷன் வந்து ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த எக்ஸ்போலாம் வச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் நல்லா பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது நம்ம அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணி 75 வருஷம் வரப்போகுது. 2027 75 இயர்ஸ் வரப்போகுது. அந்த 75 இயர்ஸை வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸாக நடத்தணுன்றதான் நம்ம மிகப்பெரிய லட்சியமாக இருக்குது. அடுத்த 2 வருஷத்தில் அதை நடத்துவோம். இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸாக நடத்து நம்மளோட எக்ஸ்போர்ட்டை ஊக்குவிக்கிறதுக்கு தான் நம்மளோட அடுத்த மெயின் குறிக்கோளாக இருக்கணும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.